ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, ஒவ்வொரு நாளும் உனக்கு இனி மங்களமான நாளாகவே இருக்கும். எதை நினைத்தும் கலங்காதே. நீ கண்ணீர் விட்ட காலம் எல்லாம் இனி காற்றோடு கலந்து விட்டது. இனி மகிழ்ச்சியாக நீ இருக்கும் காலம் மட்டுமே வரப்போகிறது. எல்லாமே முடிந்து விட்டது, இனிமேல் நான் என்ன செய்வது என்று நீ வருந்தி இருந்தாய் அல்லவா? இல்லை செல்லமே, எதுவுமே இங்கே முடியவில்லை. எல்லாமே உனக்கு இனிமேல் நல்லதாகவே தொடங்கும். உன்னுடைய வாழ்க்கையானது பல திருப்பங்களோடு இனிமையாக தொடங்கப் போகிறது. கவலையை விட்டுவிடு. அனைத்தையும் உன் சாயப்பா பார்த்து கொள்கிறேன். நீ என்னை சாதாரணமாக நினைத்து விட்டாயா என்ன? இல்லை அல்லவா? என்னுடைய மகிமையை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா? நான் நினைத்ததை செய்து முடிக்கும் வல்லமையை பெற்றுள்ளேன் என்று உனக்கு தெரியாதா? நிச்சயம் அனைத்தையும் நான் செய்வேன். உனக்கு என்ன தேவையோ அது அனைத்துமே உனக்கு கிடைக்கும்படி செய்வேன். நல்லதே நடக்கும். உனக்கான அத்தனை சம்பத்துக்களும் உன்னை தேடி வரும். நீ இது நாள் வரைப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் முடிந்துவிடும். என்னென்ன வேண்டும் என்று நீ உன் அப்பாவிடம் கேட்டுக்கொண்டிருந்தாயோ அத்தனையும் உனக்காக நான் தருவேன். உனக்கு வேண்டியதை எல்லாமே செய்வதற்கு நான் இருக்கும்போது நீ பிறரிடம் போய் கையேந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலையானது எப்போதும் வராது. என் செல்லமே, நீ என்னை தேடி வந்த பிறகு நீ மற்றவரை தேடி செல்ல நான் விடுவேனா? சொல். நிச்சயம் இல்லை. உனக்கு என்ன தேவையோ அனைத்தையும் நானே செய்து முடிப்பேன். கவலையை விட்டுவிட்டு நிம்மதியாக இரு. உனக்கு தேவையானதற்கும் ஆசைப்படும் பொருளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. என் தங்கமே, தாகத்திற்கு தேவையான நீரை தேடி அலைந்து செல்வது தேடல். அதே தாகத்திற்கு நான் பழச்சாறுதான் அருந்துவேன் என்று செல்வது ஆசை அல்லவா? என் செல்லமே, உனக்கு இப்போது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உனக்கு கையில் கிடைத்த வாய்ப்புகளை முதலில் சரியாக பயன்படுத்திக்கொள். அதிலிருந்து உனக்கான அடுத்த கட்ட வாய்ப்பை நோக்கி நகரு. இது கிடைத்தால்தான் நான் இதை செய்வேன் என்று நீ காத்துக்கொண்டே இருந்தால் காலம்தான் விரயமாகுமே தவிர உனக்கான வாய்ப்புகளை எப்படி நீ பெறுவாய்? என் செல்லமே, சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அதை முறையாக பயன்படுத்திக்கொள். உன்னுடைய திறமையை நிரூபித்து காட்டு. அதில் என்ன சாதிக்க முடியும் என்று யோசி. பிறகு நீ கேட்காமலேயே பழச்சாறு போன்ற இனிமையான வாழ்க்கையானது தானாகவே உன்னை வந்து சேரும். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா சொல்வது வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் சத்திய வாக்கு. என் செல்லமே, என் குழந்தையின் வாழ்வும் வளர்ச்சியும் எனக்கு முக்கியம் அல்லவா? அதனால்தான் உன் சாயப்பா உனக்காக இவற்றையெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கும் நான் தானே உன்னை வழிநடத்தி உன்னை முன்னேற்றத்திற்கு அழைத்து சென்று வெற்றி சிம்மாசனத்தில் அமர வைக்க வேண்டும். என் செல்லமே, என்னை நம்பு. என் வார்த்தைகளை கேள். உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான திருப்பமானது ஏற்படும். என் செல்லமே, நீ எப்போது உன் சாயப்பாவின் மலர் பாதங்களில் தஞ்சம் புகுந்தாயோ அன்றே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக மாறிவிட்டாய். இப்போது நீ படும் வேதனைகள் எல்லாம் சூழ்நிலை சரியானதும் தானாகவே கரைந்துவிடும். என் செல்லமே, எங்குமே தவறு நடக்காது என்ற நம்பிக்கையோடு நல்லதை தொடங்கு. நல்லதை செய். நிச்சயம் அதன் பலனும் நல்லதாகவே இருக்கும். என் செல்லமே, உன் சாயப்பா உன்னுடன் இருப்பதை எப்போதும் மனதில் வைத்துக்கொள். எல்லோருக்கும் இயன்றதை செய். நல்வழி காட்டு. யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் நடந்து கொள். அவர்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு உன்னால் இயன்ற நம்பிக்கையை கொடு. வாழ்வதற்கு முக்கியமானது நம்பிக்கைதானே. அதை பிறருக்கு கொடுத்தால் நீயும் நிம்மதியாக இருப்பாய். உனக்கு இப்போது மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும். உன் மனம் சந்தோஷத்தில் மிதக்கும். உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். என் தங்கமே, உனக்கானது உன்னை தேடி வரும். நீ பிறருக்கு செய்யும் அனைத்து புண்ணியமும் உன்னை காக்கும் கேடயமாக மாறும். என் செல்லமே, நீ எப்போதும் துன்பமில்லாமல் நீடோழி வாழ்வாய். உன் வாழ்வில் இதுவரை நீ எதெல்லாம் நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தாயோ அத்தனையும் இனிமேல் உனக்கு நடக்கத்தான் போகிறது. எத்தனை பாரங்கள், எத்தனை பரிதவிப்புகள், எத்தனை சுமைகள் என்று நீ அடுக்கடுக்காக அனுபவித்து விட்டாய். இதற்கு மேலும் இந்த கஷ்டம் வேண்டாம் செல்லமே. அனைத்தையும் உன் சாயப்பா மாற்றி விடுவேன். நிம்மதியாக இரு.
இத்தனை பொறுமையோடு காத்திருந்த உனக்கு நான் நல்லதைத்தானே செய்வேன். என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு நான் அதை விட்டு கொடுப்பேனா சொல்? நிச்சயம் இல்லை. இது நாள் வரை என்னென்ன நடந்ததோ அது எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக நடந்தது என்று நினைத்துக்கொள். இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு நலமாகவே இருக்கும். அனைத்தையும் நான் சரி செய்து உன்னை நலமுடன் வாழ வைப்பேன். என் செல்லமே, நீ கவலையை மறந்து இனி மகிழ்ச்சியாக இரு. உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். உன்னை தனியாக தவிக்கவும் விட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு, தைரியமாக இரு. என் ஆசி பெற்ற அற்புத குழந்தை நீ. உனக்கு இனி நடப்பவை யாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.